ஏற்றபடி நம்முடைய விண்ணக தந்தைக்கு ஏற்றதாகபடி நன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அன்றைய நலனுக்காகவும் அது வேலையின்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் முது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு முது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் படையென அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்து புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வில் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க அனைத்துலகின் மாந்தரும் அனைவரும் அர்ப்பணிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் தந்த தூதர்களும் முதமாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படையின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் அது மாட்சியால் நிகழ்ந்தன. உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உடைய ஆவியானவரை பொழிவு இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நாங்கள் உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுவிட உலகணிந்து நம்மை கையளித்தவர். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து கொணிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து கொணிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். அவனுமே உணவருந்தியவின் பின்னத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் என்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் அனைவருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ராஜேந்திரன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பிலே நிறைவேறச் செய்திருளும். இந்த 3 நாள் தியானத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற உன் பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து உம்முடைய விண்ணக ஆசிரியரால் இவர்கள் அனைவரையும் நிரப்பும். அடிமைகள் எங்களையும் உடைய ஆசிரியரால் நிரப்புவீராக. உயிர்த்தலும் இன்றைய திருப்பணி கருத்துகளாக வாசிக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தை தேவன் பரிகொடுப்பீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் நிகழும் எங்களுடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகத்தில் உகந்தவர்களாய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வின் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அனைவரும் விழுந்து இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். உன்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்திருடும். ஆமென். ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், வியாதிகள், சோதனைகள் அனைத்திலிருந்து நீங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றுமே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன் என்று பாவங்களை பாராமல் உங்கள் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கொடுத்த இந்த அமைதியை நாம் ஒருவருக்கு ஒருவர் தெரிந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் சமர்ப்பி எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் சமரியே எங்களுக்கு அமைதியை இருக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுளம் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்தது உட்கொள் நமக்கு நிறைவாழ்வு அளிப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப்படும் திருவுளம் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் மருந்தாகிட அருள்கிறீர். இதோ நம் ஆண்டவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்து வந்து தம்முடைய ஆவியானவரால், தம்முடைய ஆவியின் கொடைகளால், தம்முடைய ஆவியின் கனிகளால் நிரப்பியிருக்கிறவர் இவரே. வருகின்ற விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிறுத்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். தேடி வருகின்ற நேரம் இது.
என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேதம் இது. எந்தவன் நான் செய்வேன், என் நன்மை நான் சொல்வேன். எந்தவன் நான் செய்வேன், என் நன்மை நான் சொல்வேன். வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேதம் இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசுவே, பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுறைந்தார், அருளமுறைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேதம் இது. எந்தவன் நான் செய்வேன், என் நன்மை நான் சொல்வேன். இருந்தாலும் மன்னிப்பு பெறுவார். தம்முடைய சீடர்களை இரண்டாக அனுப்பிய பொழுது ஏசாக சொன்னார், நீங்கள் போய் எண்ணெய் பூசி நோயாளிகளை குணமாக்குங்கள். இந்த எண்ணெய் நாம் பூசுகின்ற பொழுது அதனுடைய வல்லமை கடந்து வரும். நாம் சிலுவையின் அடியிலே வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பான இயேசுவே, நம்முடைய ஆழ்வாய்ந்த கரங்களை இந்த எண்ணெய் பாக்கெட்டின் மீது, இந்த எண்ணெயின் மீது வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குணமாக்கும் கரங்களை இந்த எண்ணெயின் மீது வைப்பீராக. சிறப்பாக சிலுவை மரத்திலே எங்களுக்காக சொல்லினீரே, அந்த இரத்தம், வலது கரத்தின் காயத்தின் இரத்தம், இடது கரத்தின் காயத்தின் இரத்தம், ஆணிப்பாய்ந்த வலது பாதத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம், இடது பாதத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம், குத்தப்பட்டதே திருவிழா, அந்த காயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும், அப்பா முள்முடி காயங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தம், கசேடி காயங்களிலிருந்து வழிந்தோடிய இரத்தம், இறைமகன் இயேசுவின் இரத்தம் இதிலே முழுமையாய் ஊற்றப்படுவதாக. இதை எண்ணெயை பூசுகின்ற பொழுது பாவங்களின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், சாபங்களின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், நோய்களின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், சாத்தானுடைய கட்டுகள், பிள்ளை சொல்லிய செய்வினை, ஏவலின், பயத்தின், பலவீனத்தின், சோர்வின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அத்தகைய வல்லமை இந்த எண்ணெயிலே இப்பொழுது இறங்கி வருவதாக, பின்னகம் திறக்கப்படுவதாக. தகப்படி உடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இதில் கடந்து வரட்டும். எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த எண்ணெயின் மீது ஆவியானவர் அசைவாடட்டும். ஆவியானுடைய வல்லமை நிரம்ப இருப்பதாக. உன் பிள்ளைகள் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த வல்லமையை கண்டு அனுபவிக்கட்டும். எல்லாம் உள்ள இறைவன் தன்னை மகன் தூயாவை தன் திருக்கரத்தால் தொட்டு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இதை எண்ணெய் எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னால், நோய் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, அல்லது ஏதாச்சும் ஒரு தடைகள், திருமண தடைகள், வேலைவாய்ப்பு தடைகள், பிள்ளை பேர் இல்லாத தடைகள், ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்குதோ அப்படி தடைகள் உங்களுடைய உடம்பிலே இருந்தது என்று நினைத்தீர்கள் என்றால் அதுக்கு என்ன செய்யறீங்க? ஒரு அரை டம்ளர் வெது தண்ணியை எடுத்துக்கிட்ட இந்த எண்ணெயில் ஒரு 3 சொட்டு ஊற்றுங்க.
அது மேலே கையை வச்சு இது இயேசுவின் இரத்தமாய் மாறுவதாக அப்படின்னு சொல்லி ஒரு 53 தடவை சொல்லணும். ஏன் சாமி 53 தடவை சொல்லணும்? ஜோமாலையில் ஒரு ஜோமாலையில் எத்தனை தடவை தெரியுமா? அருளறிந்த மந்திரம் சொல்கிறோம் 53 தடவை. அப்போ 53 தடவை அன்னை மரியாதை நினச்சி நீங்கள் இது இயேசுவின் இரத்தமாய் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிங்க. அப்படி ஒரு ஜெபித்த பிறகு அதை நீங்கள் பருகலாம். ஒரு 2-3 சொட்டு ஒரு 9 நாளைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, வீட்டில் கட்டுகள் இருக்குது, தடைகள் இருக்குது, நல்ல காரியங்கள் நடக்கலை அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கங்க. அதில் இந்த எண்ணெயில் ஒரு 2 சொட்டு 3 சொட்டு ஊற்றுங்க. திரும்பவும் அதே மாதிரி சொல்லுங்கள் கையை வச்சு, இது இயேசுவின் இரத்தமாய் மாறுவதாக. ஏனென்றால் இயேசுவினுடைய இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை. அது மாறிச்சுங்கிற விசுவாசத்தோடு அந்த உப்பு எடுத்து தண்ணீரை ஊற்றி கலக்கிட்டு அதை வீட்டுக்குள்ளே வெளியில் தெளித்து விட்டுருக்கோம். 9 நாளைக்கு செஞ்சால் போகும். அப்புறம் கொஞ்சம் உப்பு எடுத்து என்ன செய்யலாம், அதில் 2 சொட்டு எண்ணெயை ஊற்றி இயேசு இரத்தமாய் மாறுவதாக சொல்லிட்டு ஒரு வெள்ளை துணியில் முடிச்சு அப்படியே வீட்டுக்கு முன்னால் சும்மா குழி தோண்டி அதை புதைச்சி வச்சுருக்கேன். ஸோ தடைகள் வராது, தீமைகள் வராது. சரியாப்பா? புரிஞ்சிச்சா நான் சொன்னது? அப்படி புரியலன்னு சொன்னால் அப்புறமாக கேட்டுட்டு அப்படியாக இந்த எண்ணெயை பயன்படுத்துங்க. சரியா? இதெல்லாம் ஹல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எங்களுக்கான ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பத்துக்காக உங்களிடம் வருகிறேன். ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேட்டவர்கள் யாரும் பெற்றுக்கொள்ளாமல் திரும்பி செல்லவில்லை. குருடனுக்கு பார்த்து கொடுத்தீங்க, புடவனை நடக்க வச்சிங்க, இறந்த லாசரை உயிர்ப்பித்தீங்க, 10 புற்றுநோயாளிகளை குணமாக்கினீங்க, பூனியா இருந்தவர்களை குணமாக்கினீங்க, இரத்த பகுடைகளை குணமாக்கினீங்க, ஆயர் மகளை உயிர்ப்பித்தீங்க, சீரோபெனிசியா மகளுடைய நோயிலிருந்து விடுதலை தந்தீங்க. என் பிள்ளைகளுடைய விண்ணப்பம் 3 நாட்களாக என் பிள்ளைகள் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களுடைய விண்ணப்பத்தை மட்டும் நீர் நிறைவேற்றாமல் இருப்பீரோ? ஒரு காலம் இருக்க மாட்டேன். என் பிள்ளைகளுடைய விண்ணப்பம் இதில் என்ன எழுதி கொண்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்தனும், ஆவின் வல்லமை கடந்து வருவதாக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவி தத்திருக்கிறதால் தொட்டு நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். நாம் எழுந்து நின்று நாம் திருப்பதியில் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நினைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்கா அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை ஒளிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவருக்கு நிறைய ஆசை அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. படத்தை கருத்தை உயர்த்துவோம் எல்லாரும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. பேசுதான் 5 நிமிஷம் உட்காருங்க.